ஹாய் ஹலோ வெல்கம் டு சயின்ஸ் பிஹைண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல். நான் உங்கள் மித்ரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பூரி ஜெகநாத் டெம்பிளில் நம்மளோட கிருஷ்ணரோட இதயம் துடிப்பு இன்னும் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ இப்போ பூரி ஜெகநாத் டெம்பிளில் எப்படி கிருஷ்ணரோட இதயம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மகாபாரத போரில் வந்து பாண்டவாஸ் வந்து 100 கௌரவாஸை வந்து கொன்னுட்டு அவங்க வந்து வின் பண்ணாங்க அந்த வாரை அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த துக்கத்தை தாங்கிக்க முடியாத காந்தாரியோட 100 பசங்களை தான் வந்து கௌரவஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இறந்தும் போகிறாங்க. இது வந்து தாங்கிக்க முடியாத காந்தாரி வந்து கிருஷ்ணரை நோக்கி ஒரு சாபம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உங்களால் என் பசங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்து இந்த போர் மூலியமாக அவங்க 100 பேர் உயிரையும் நீங்கள் எடுத்துட்டீங்க. அதனால் வந்து யாதவர்ஸ் வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுப்பாங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களோட கிங்டம், உங்கள் ப்ராஸ்பரிட்டி எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாமல் நீங்கள் அப்படியே நிற்பீங்க அப்படின்னு சொல்லி வந்து சாபம் கொடுப்பாங்க. கிருஷ்ணரும் வந்து இது ஒரு தாயோட ஆதங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிறவங்க சாபத்துன்னு சொல்லிடுவார். அவங்க சொல்லியிருப்பாங்க, இன்னும் 36 வருஷத்தில் இது எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேர்ஸ் வந்து ரியாலிட்டிக்கு வர ஆரம்பிக்குது. கிருஷ்ணர் தன் கண்ணாலேயே விட்னஸ் பண்ணுறாரு. யாதவர்ஸ் வந்து அவங்க மக்கள் அவங்களே அடித்து கொன்னுக்கிறாங்க. பணத்தாசையும் குடிக்கிறதும் நிறைய இல்லீகலான விஷயத்த செய்கிறதையும் வந்து கிருஷ்ணர் பார்த்துக்கிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறமா கிருஷ்ணனால் இதில் எதுவுமே வந்து தலையிடாமல் வந்து இது வந்து ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன். ஸோ இதோட வந்து என்னோடய யுகம் முடிய போது, நான் திருப்பி இப்போ வைகுண்டம் போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் எதுவும் பண்ணக்கூடாது, இந்த ப்ராசஸை நான் ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு நான் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ளே போய் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்படி அவர் மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் வந்து ஜரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹண்டர், அதாவது அவங்க வந்து மிருகங்களை வேட்டையாடுறவங்க. ஸோ அவர் வந்து கிருஷ்ணர் வந்து தவத்தில் இருக்கும்போது அவரோட பாதத்தில் இருக்கிற அந்த கட்டை விரல் வந்து மானோட கண்ணுன்னு நினச்சி அம்பு விட்டு கொன்னுருவார்.